எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு? எடப்பாடியும் அவருடைய மகனும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள திமுகவோடு இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சால் எப்படி அந்த தொண்டர்கள் அவங்க நம்பி பயணிப்பாங்க? அதே நேரத்தில் ஸ்டாலினும், அதாவது எந்த கட்சியை எதிர்த்து ரெண்டு பேரும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, எந்த கட்சியை எதிர்த்து இத்தனை வருஷம் 50 வருஷம் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அதை தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்த அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களையும் காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு சுயநலமான முடிவை யாரும் ஏற்றுக்கல மாட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு திமுக தொண்டர் யாரை நோக்கி பயணிப்பாங்க? நாளைக்கு இவர்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்கு, இவங்க ரெண்டு பேரும் சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்கு, ரெண்டு பேரும் கேஸ் வராம இவங்க செஞ்ச அனைத்து தப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு திமுகவில் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதற்கு முன்னால் அவங்க யாரும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யவில்லை. திமுக மேல இருக்க அனைத்து அவங்களோட தலைமை மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்ப இன்னைக்கு அதிமுகவோடு சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்காக ஸ்டாலின் இவ்வளவு பாடுபடுறாருன்னா இவரை நம்பி எப்படி பயணிப்பாங்க? நாளைக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வருது. நெருக்கடி வந்தால் இந்த கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கிறதுக்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த தொண்டர்கள் கட்சியில் இத்தனை வருஷமா 30-40 வருஷமா கடுமையாக போராடி உழைத்த தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டே வராங்க. தமிழகம் முழுவதும் இப்ப சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா, மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அலுவலகமா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய மாவட்ட செயலர் அலுவலகமா இருக்கட்டும் சரி, ஏன்னா பாவம் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க ஒவ்வொருவரும். இப்ப அதிமுக இருக்கிறவங்க பலர் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி தன்னுடைய சுயநலத்துக்காக மொத்த அதிமுக அடமானம் வச்சு விட்டார். அவர் மொத்த அதிமுக கைப்பற்றி விட்டு சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கட்சியை நடத்தினா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டார். இதே நிலைமைக்கு தான் ஸ்டாலின் வந்துட்டார். இது ஒரு நெருக்கடியான நிலை. இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் அப்ஸ்கான்ல இருக்கு. எல்லாம் பல ஊழல் வழக்குகள், குதிரை பேரத்தில் சிக்கி பண மோசடி, 50 லட்சம் ரூபாய் கிட்ட ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தலைமுறைகள் இருக்காங்க. இந்த நேரத்தில் யாரும் லண்டன் பயணம் இருக்கா? ஸ்டாலின் லண்டன் கிளம்பிட்டார். 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai.